பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானவும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயரெடுத்த தாவீது ராஜாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 18-19 அதிகாரத்திலே தாவீதை பற்றிய பராக்கிரமங்களை இன்று நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு மிகப்பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜா 12-13 வயதுதான் அவருக்கு இருக்கும். அந்த நேரத்திலே அவர் பெலிஸ்தியனுடைய தலையை கொய்து வெறும் மேலுடன் தன் கரங்களிலே பெலிஸ்தியனுடைய அந்த தலையை கையில் எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சவுலும் அப்னேரும் அவரை பார்த்து, இந்த சிறுவன் யார் என்று சவுல் மன்னன் அப்னேரை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவர், எனக்கு தெரியவில்லை, நான் விசாரிக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு அவரிடத்திலே கேட்கிறார், நீர் யாருடைய மகன் என்று சொல்லும் போது, பெத்லேனாகிய ஆண்டவருடைய அடியானுடைய மகன் நான் என்று சொல்லி அவருக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். உடனே தாவீது அவனை வீட்டிற்கு அனுப்பாமல், தாவீதை அவன் வீட்டிற்கு அனுப்பாமல் அவர் கூட சவுல் மன்னன் வைத்துக் கொள்கிறார். இப்படி நடக்கின்ற நேரத்திலே சவுல் மன்னன் பெலிஸ்தியருடைய தானியத்திற்கு இவரை அனுப்புகிறார். இவர் செல்லுகிற இடமெல்லாம் எதிரிகளை அசால்ட்டாக மிக 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 எளிமையாக பந்தாடி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கடினமான இடங்கள் எல்லாம் என்று சவுல் நினைக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் தாவீதை சவுல் மன்னன் அனுப்புகிறார். தாவீது அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று கடினமாய் என்று நினைக்கின்ற சவுல் நினைத்த பகுதியெல்லாம் மிக மிக எளிமையாய் வெற்றி படைந்து வருகிறார். வெற்றி விழா ஒரு நாள் அந்த பட்ட தேசத்திலே நடக்கிறது. அப்பொழுது மகளிர் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுகிறார்கள். சவுல் மன்னன் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று முறை வைத்து பாடுகிறார்கள். அப்படி அந்த பாடலை கேட்ட சவுல் மன்னனுக்கு காய்மாரம் வந்து விடுகிறது. தாவீது மீது ஒரு காய்மாரம் வந்து விடுகிறது. உடனே அந்த நாளில் இருந்து தாவீது மீது அவர் மிக மிக காய்மாரம் கொண்டு அவரை எப்படியாவது தன்னை விட்டு அகற்றிவிட வேண்டும் அல்லது அவரை கொன்றளிக்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? பல கடினமான போர் பகுதிகளுக்கு அவரை அனுப்புகிறார். ஆனால் எல்லாம் தாவீது புத்திமானாய் அற்புதமாய் நடத்தி போர்களை எல்லாம் வெற்றி பெற்று வருகிறார். இதன் காரணமாக தாவீதினுடைய அவருடைய அதிகாரிகள் எல்லாம் இவன் மீது பிரியம் வருகிறது. எல்லா ஜனங்களும் இவன் மீது பிரியப்படுகிறார்கள். அப்போது தாவீது அந்த பட்டணத்திலே அந்த தேசத்திலே ஒரு பேர் பெற்றவனாக இருப்பது, அவர் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டு இருப்பது சவுல் மன்னனுக்கு மிகப்பெரிய தலைவலி, அதாவது காய்மாறப்பட்டு அவனை எப்படியாவது கொன்று ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். இந்த நேரத்திலே எப்படியாவது எதிரியுடைய கஸ்டடியிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அருமையான ஒரு திட்டத்தை தீட்டி என்ன சொல்கிறார் சவுல் மன்னன்? என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள்ள நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று தாவீதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்று தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார். உடனே தாவீதிடத்தில் அவர்கள் சொல்லும் போது, உடனே நான் இஸ்ரவேலிலே மிக எளிமையான குடும்பம், நானும் என் குடும்பமும் ராஜா வீட்டு மருமகனாகுவதற்கு எம்மாத்திரம் என்று அவர் தாவீது சொல்கிறார். இதை சவுல் மன்னன் கேட்டவுடன், பரிசத்தை எல்லாம் நான் விரும்பவில்லை, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோள்களை கொண்டு வந்து கொடுத்தால் போதும், நான் தாவீதுக்கு என் மகளை கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் பராக்கிரமசாலியான தாவீதுக்கு இது மிக மிக எளிமையாக இருப்பதை கண்டு தாவீதுக்கு அந்த ராஜாவுக்கு மருமகனாகின்ற அந்த விருப்பம் அவருக்கு வந்து விடுகிறது. உடனே என்ன செய்கிறார்? குறித்த காலம், அப்போது வசனம் வரும், குறித்த காலத்திற்கு முன்பே அவர் என்ன
சவுல் மன்னன் வந்து இத்தனை நாளுக்குள்ள நீ வந்து எனக்கு அந்த 100 நுளித்தோலை கொண்டு வந்து கொடுக்கணும், பெலிஸ்தனுடைய நுளித்தோலைன்னு சொல்றாரு. ஆனா தாவீது குறித்த நாளுக்கு முன்பே என்ன செய்யறாரு, போய் பெலிஸ்தியனை பூரா அடிச்சு இவர் 100 பேருடைய நுனித்தோல் தான் கேட்கிறாரு. தாவீது 200 பேரை கொன்று அவருடைய நுனித்தோலை எல்லாம் கொண்டு வந்து எண்ணி கொடுக்கிறார். எண்ணி கொடுத்தவுடன் தன்னுடைய மகளை தாவீதுக்கு சவுல் மன்னன் கல்யாணம் செய்து கொடுக்கிறார். மிகவும் சந்தோஷமாய் அவர் அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது இப்பொழுது காய்மரத்தின் ஆவி சவுல் மன்னனுக்கு மிகவும் பெரியவுடன் அவரை அறியாமே அவர் பயப்படுகிறார். இவன் வளர்ந்து விட்டான், நாளைக்கு நம்முடைய அரசாட்சிக்கு நம்முடைய ஆட்சிக்கு இவன் கையிலே போய்விடும் என்று சம்பந்தம் இல்லாமல் இவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். பயப்பட்டு விட்டு என்ன செய்கிறார், அப்பொழுது அசுத்த ஆவி அவருக்குள்ளே இறங்கி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் என்ன சொல்கிறான், வீட்டில் மனைவியோடு படுத்திருக்கிறார் தாவீது, அவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த செய்தி தன்னுடைய மனைவி மீகாள் வழியாய் தாவீதுக்கு வந்து சொல்கிறது. உடனே மீகாள் சொல்கிறார், இன்று இரவு நீர் இங்கு இருந்தீர் என்றால் என் தந்தை உன்னை கொன்று போட்டு விடுவார் என்று சொன்னவுடன் ஜன்னல் வழியாக தாவீது இறங்கி ஓடி விடுகிறார். உடனே அவள் வீட்டில் இருந்த ஒரு சிறுவத்தை கட்டில் மீது போட்டுவிட்டு போத்தி வைத்திருக்கிறாள். அப்பொழுது படை வீரர்கள் வருகிறார்கள். படை வீரர்கள் வந்து பார்த்தவுடன் கட்டிலோடு சவுல் மன்னனிடத்திலே கட்டிலை கொண்டு போகிறார்கள். பிரித்து பார்த்தால் அங்கு சிறுவம் தான் இருக்கிறது. ஏன் இப்படி செய்தாய் என்று மகளை கேட்பார். அப்பொழுது மகன் சொல்வாள், அவர் நான் உன்னை கொல்லாதபடி இந்த காரியத்தை செய்ய என்று அவர் என்னிடத்திலே சொன்னார், அதனால் செய்தேன் என்று தந்தையிடம் சொல்வார். உடனே சவுல் மன்னன் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று அவர் என்ன செய்வார், இப்போது தாவீது எங்கு இருக்கிறான் என்று தன்னுடைய ஆலோசனைக்காரர்களிடத்தை கேட்பான். அப்பொழுது அவர் ஆலோசனைக்காரர் சொல்லுவார்கள், தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கின்ற ராமாவுக்கு போய்விட்டார், அங்கே ராமாவில் இருக்கிறான் என்று சொல்வார்கள். உடனே தாவீது அங்கிருந்து புறப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே போகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் போய் நடந்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுவார். சொன்னவுடன் சாமுவேல் தீர்க்கதரிசி அவைகளெல்லாம் கேட்டுவிட்டு அவருடைய வீடு ராமாவிலே இருக்கிறது. ராமாவில் இருந்து அவர் நயோதி என்ற ஒரு பட்டணத்திற்கு கூட்டி செல்கிறார். இந்த நயோதி என்ற சின்ன பட்டணத்திற்கு ஏன் அழைத்து செல்கிறார்? நயோதி என்பது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிச புத்திரர்களின் கல்வி சாலை, அது கலாசாலை என்று சொல்லப்படுகிற ஒரு கல்வி சாலையை அவர் நயோதிலே நிறுவியிருக்கிறார். இதை நான் இதுக்கு சாட்சி வசனம் என்னவென்றால், நீங்கள் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே நீங்கள் இதை பார்க்கலாம். தேவனுடைய மலைக்கு கீழாக ஒரு பட்டணத்திலே சவுல் மன்னனை சந்திக்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் வருவார்கள். அப்பொழுது சவுல் மன்னன் தீர்க்க தரிசனம் உரைப்பான் என்று அந்த வசனம் வரும். அப்பொழுது என்ன என்றால், அந்த சிறிய பட்டணத்திலே சாமுவேல் நயோதி என்ற அந்த சிறிய பட்டணத்திலே தீர்க்கதரிசிகளுடைய பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் தாவீதை தங்குவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்து செல்கிறார். இப்பொழுது சாமுவேலும் தாவீதும் நயோதி என்ற அந்த தீர்க்கதரிசியுடைய பட்டணத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது சவுல் மன்னன் என்ன செய்கிறார், தன்னுடைய படை வீரர்களை தாவீதை கொன்று அல்லது பிடித்து கொண்டு வாருங்கள் என்று படை வீரர்களை அனுப்புகிறார். படை வீரர்கள் நயோதி என்ற அந்த பட்டணத்திலே வந்தவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த படை வீரர்கள் மீது இறங்கினவுடன் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு சாமுவேலோடு போய் சேர்ந்து கொண்டு விடுகிறார்கள். போனவர்களை காணவில்லை என்று சவுல் மன்னன் எதிர்பார்ப்பான், இவர்கள் வராமே இருப்பார்கள். மறுபடி என்ன செய்வான் சவுல் மன்னன், மறுபடியும் ஒரு படைப்பிரிவை அனுப்புவான். அவர்களும் அந்த நயோதி பட்டணத்திலே வந்தவுடன் கால் வைத்தவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினவுடன் அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னவுடன் அவர் மறுபடி சாமுவேல் தீர்க்க தரிசனுடன் சேர்ந்து கொள்வார்கள். அவர்களும் போகவில்லை. மறுபடி சவுல் மன்னன் பார்ப்பான், 3வது தடவையாக அவருடைய மறுபடி ஒரு படைப்பிரிவை அனுப்புவான். அவர்களும் வந்து அந்த பட்டணத்திலே கால் வைத்தவுடன் அவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லி சாமுவேலோடு சேர்ந்து கொள்வார்கள்.
இப்படி அந்த பட்டணத்திலே எந்த மனிதன் கால் வைத்தாலும் அவர்களை உடனே அவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு பட்டணமாக, தேவனுடைய பட்டணமாக அந்த பட்டணம் இருக்கின்றது. இந்த நிலையிலே சவுல் மன்னனும் நானும் அந்த பட்டணத்துக்கு செல்வேன் என்று சொல்லி அவர் அந்த பட்டணத்துக்கு கீழே புறப்பட்டு வருவார். அந்த பட்டணத்திலே புறப்பட்டு வந்து அந்த பட்டணத்திலே கால் வைத்தவுடன் உடனடியே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கி அவர் உடனே தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பட்டணத்தின் தெருக்களிலே அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே தன்னுடைய ஆடைகளை ஒவ்வொன்றாய் கலட்டி எரிந்து விட்டு வந்து கொண்டே இருப்பார். சாமுவேலிடத்திலே வரும் பொழுது எல்லாம் ஆடை இன்றி அவரை வஸ்திரமின்றி படுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று வசனம் வரும். அப்படி தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய அவருடைய தாசர்கள் முன்பும் அவர் முன்பும் அவர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக இருந்தால் கூட தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பு ஒன்றும் அவர்கள் செய்ய முடியாத ஒரு நிலையை இந்த இடத்திலே நான் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எவ்வளவு வல்லமையாய் அந்த பட்டணத்தை எவ்வளவு அருமையாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். எதற்காக இந்த நயோதியை நான் ஆண்டவர் இப்போது சிறுஸ்தாங்கமாய் வைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் முன்பு எந்த மனிதனும் நிற்க முடியாது என்பதை திருஷ்டாங்கப்படுத்துவதற்காக தான் இந்த பகுதியை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சாமுவேலுக்கு இவ்வளவு சாக்கியத்தை கொடுத்த ஆவியானவர் இன்று நமக்கும் அந்த சாக்கியத்தை கொடுப்பார். எப்படி என்றால், நம் முன்பு யார் வந்து நின்றாலும் இயேசுவை அறிகிற அறிவை அவருக்கு தர வேண்டும்படியாய் நாம் ஆவியானவரிடத்திலே ஜெபித்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமக்கு தருவார் ஆவியானவர். நமக்கு முன்பு யார் வந்து நின்றாலும் இயேசுவை அறிகிற அறிவால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே என்று நாம் சாமுவேலை போல ஆண்டவரோடு இணக்கமாக, அவரோடு ஐக்கியமாக, அவரோடு உறவாக, அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் சாமுவேலை போல நமக்கும் அந்த சாக்கியம் கிடைப்பது மிக 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 எளிதா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் ஆவியானவரோடு ஐக்கியமாகவும் இணக்கமாகவும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நமக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி நமக்கு முன்பாக எந்த மனிதனும் நிற்க முடியாதபடி, நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் நேரங்களில் எல்லாம் எந்த சத்துருவும் நம்மை தொடாதபடி ஒரு வல்லமையின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி இந்த உலகம் முழுவதும் நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, நம்மை வல்லமாய் பலப்படுத்த தேவனுடைய ஆவியானவர் இன்றும் நம் மீது இரக்கம் காட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளிலே அப்பா, அந்த அருமையான ஆண்டவரே, நீர் அன்று அந்த நயோதியிலே ஒவ்வொருவரு மீதும் நீர் இறங்கினீரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே எங்களுக்கும் தரும்படியாய் ஆண்டவரே, அந்த வல்லமையோடு ஆண்டவரே ஆவியானவரே உமது வல்லமையோடு நாங்கள் புறப்பட்டு அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.